என்னடா வாரந்தோறும் ஒரு எபிசோடு போட்டுட்டு இருந்த ஆளு இப்போ மாசுக்கு ஒன்றுன்னு போட்டுட்டு இருந்தாரு, இப்போ அதையும் காணமே அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. இங்கே தான் இருக்கிறேன். சம்மரா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம்னு பார்த்தேன். பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் ரிலாக்ஸ்டாக ஆகி போச்சு போல. பரவாயில்ல, இன்னைக்கு இப்போ பண்ண முயற்சி பண்ணுறேன். வழக்கம் போல் மார்க்கெட் அப்டேட்டில் இருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் பச்சையாக பாசிட்டிவ் டெரிட்டரியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை? இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 சோஃபார் இந்த வருடம் 6% மேலே போயிருக்குது. யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500 11%. யூஎஸ் டெக் ஹெவி இண்டெக்ஸ் நாஸ்டாக் 100 14%. யூஎஸ் இண்டெக்ஸ் எல்லாம் மார்ச் ஏப்ரலில் டாரிஃப் பயத்தில் 20% வரைக்கும் கீழே போயிருந்துச்சு. இப்போ என்னடான்னா அப்படியெல்லாம் நடந்துதான் என்ன அப்படிங்கிற மாதிரி 11%, 14% அப்படின்னு மேலே போயிருக்குது. யூஎஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் 6% மேலே வந்திருக்குது. ஹை க்ரோத் ETF ARKK 34% அப். 3 வருஷமா நம்மளை அடிச்சு துவைச்சி வச்சிருந்தானுங்க, இந்த வருஷமாவது நம்மளை தலை தூக்க விடுறானுங்களே அப்படின்னு கேத்தி வுட்டுக்கு சந்தோஷம். ஆஹா, கண்ணு மண்ணு தெரியாம எதை வேணா வாங்கலாம்னு மார்க்கெட் ரெடி ஆகிடுச்சுடோய் அப்படின்னு நம்ம ஸ்பாக் கிங் சம்மத்தும் அடுத்த ஸ்பாக்கோட வந்துட்டாரு. ஏயா, போன ரவுண்ட்லேயே நீ ஆரம்பிச்ச ஸ்பாக்ஸ்ல எல்லாம் காசை போட்டு தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், மறுபடியுமா அப்படின்னு நஷ்டப்பட்டவங்க எல்லாம் கதற, சூதாடுற இடத்துல வந்து சூதாடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆட்டத்தை நடத்துறவன குறை சொல்றீங்க, ஒதுங்க ஒதுங்க வழிவிடு, வியாபாரத்தை கெடுக்காத அப்படின்னு புது சூதாடிகளுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ரத்தன கம்பளம் பிரித்து வரவேற்கிறாரு நம்ம சம்மத். பொதுவாக இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் ரிஸ்க் ஆன் மோடில் இருந்தா தங்கம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். ஆனால் அது பார்த்தா பிச்சுக்கிட்டு மேலே போகுது. சோஃபார் இந்த வருடம் 38% மேலே போயிருக்குது. ஒரு கட்டத்தில் 125,000 கிட்ட வரைக்கும் போன பிட்காயின் ப்ரைஸ் இப்போ 114,000 கிட்ட இருக்குது. 23% வளர்ச்சி. அட இது என்ன பிரமாதம்! வருஷ கடைசியில் பாருங்க $200,000 பிட்காயின் பிரைஸ் போகுது அப்படின்னு நிறைய கிரிப்டோ ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மைக்கேல் செய்லருங்கிறவர் அவரோட சாஃப்ட்வேர் கம்பெனியான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியை பிட்காயின் ட்ரெஷரி கம்பெனியா மாத்திட்டார். இப்போ டாம்லிங்கிற டெக் புல் பிட்மைன்கிற பிட்காயின் மைனிங் கம்பெனியை எத்தீரியம் ஹோல்ட் பண்ற ட்ரெஷரி கம்பெனியா மாத்திட்டு வர்றாரு. இது காணாதுன்னு எயிட்கோன்னு ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி, அவங்க என்னடானா நாங்களும் ஒரு கிரிப்டோ ட்ரெஷரி கம்பெனி அப்படின்ட்டு டேன் ஐவ்ஸுங்கிற இன்னொரு டெக் புல்ல, அதாங்க இந்த கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு எல்லா சேனல்லையும் வருவார், அந்த ஆனலிஸ்ட்டை சேர்மனாக போட்டு ஏற்கனவே பிட்காயின் ட்ரெஷரிக்கு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எத்தீரியம்க்கு பிட்மைன் இருக்குது, அதனால் நாம் சாம் ஆல்ட்மனோட வேர்ல்ட் காயினில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு வேர்ல்ட் காயின் ட்ரெஷரியை பில்ட் பண்ணுறாங்க. இதில் பிட்மைன் வேற 20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. இந்த உரலில் போய் மண்டையை விட்டுக்காதரா ராசா, மண்டபத்திரம். டாரிஃப் பிரச்சனையில் ஸ்பைக் ஆகி 60க்கு போன வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இப்போ கீழே வந்து 15ல் இருக்குது. ஏப்ரல் டு மே பாருங்க, உலகம் அழிய போகுதுங்கிற ரேஞ்சுக்கு போய் சேச்சே இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சகஜமப்பா அப்படின்னு கீழே வந்துருக்குது. அப்போ வித்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளில வந்த மக்கள் எப்போ திரும்ப உள்ளே வரலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்வி. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நம்பர் ஆஃப் ETFs நம்பர் ஆஃப் யூஎஸ் லிஸ்டட் கம்பெனிஸை விட அதிகமாக இருக்குது. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4200 யூஎஸ் கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் யூஎஸ் ETFs 4300 தாண்டும். பின்ன there is an app for that அப்படின்ன மாதிரி there is an ETF for that அப்படின்னு இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ETF இருக்குது. ஃபேங்குங்கிறான், மேக்ஸுங்கிறான், இதெல்லாம் காணாதுன்னு லெவரேஜ் ETFங்கிறான், அதுலேயும் 2Xங்கிறான், 3Xங்கிறான், அப்புறம் லாங்குங்கிறான், ஷார்ட்டுங்கிறான், செக்டார் பேஸ்ட் லெவரேஜ் ETF காணாதுன்னு ஸ்டாக் பேஸ்ட் லெவரேஜ் ETFங்கிறான். இப்படி மார்க்கெட்டில் சும்மா ETFs குவிஞ்சு கிடக்குது. ஆனால் நமக்கு தேவையான ETFs என்ன? S&P 500 இண்டெக்ஸ் ETF VOO, நாஸ்டாக் 100 ETF QQM, டெக்னாலஜி ETF VGT. அவ்வளவுதான். கீப் இட் சிம்பிள். Q1 நெகட்டிவ்க்கு போன US GDP Q2 3.3% பவுன்ஸ் ஆகி மேலே வந்திருக்குது. இந்த வருடம் யூஎஸ்ல ரிசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு 9% தான் அப்படின்னு பாலி மார்க்கெட் பெட்டிங் சொல்லுது. இது மே மாதம் 65% இருந்துச்சு. மக்களுக்கு யூஎஸ் எக்கனமி மேலே ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு போல. நம்ம பிரசிடென்ட் சார் போட்ட டாரிஃப்ஸில் சோஃபார் இந்த வருடம் 183 பில்லியன் கலெக்ஷன். ஆகஸ்ட் மாதம் மட்டும் 31 பில்லியன் கலெக்ஷன். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் கலெக்ஷனை கம்பேர் பண்ணினா இது 3 மடங்கு அதிகம். சரி, வருமானம் நல்லா இருக்குதே, அப்போ பட்ஜெட் டெபிசிட் குறைஞ்சிருக்கணுமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா அதுதான் இல்லை. ஜூலை மாத பட்ஜெட் டெபிசிட் 291 பில்லியன். டாரிஃப் ரெவன்யூ யானை பசிக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி. செலவை குறைக்க முயற்சி பண்ண ஈலானியும் சண்டை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த செலவுகள் எல்லாம் ஒர்த்தியா, இதனால வருங்கால வருமானம் கூடும் பாருங்க அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். டாரிஃப் அதிகமானா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு?
எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் அதை பிச்சுக்கிட்டு மேலே போகல. இன்னைக்கு வந்த சிபிஐ ரிப்போர்ட் படி 2.9%. யூஎஸ் ஜாப் மார்க்கெட் ஆகஸ்ட் மாதம் 22,000 ஜாப்ஸ் ஆட் பண்ணியிருக்குது மார்க்கெட். கடந்த 5 வருஷமா யூஎஸ் ஜாப் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் எப்படி சுருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறத இந்த சார்ட்ல பார்க்கலாம். இதுல கொடுமை என்னன்னா, ஜூன் மாச ரிப்போர்ட் 147,000 ஜாப்ஸ் ஆட் ஆகி இருக்குது அப்படின்னு வந்துச்சு. இப்போ அதை ரிவைஸ் பண்ணி ஆக்சுவலா நம்ம ஜூன் மாசத்துல ஜாப்ஸ் ஆட் பண்ணல, 3000 ஜாப்ஸை லூஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு வந்திருக்குது. இப்படி சிக்னிஃபிகண்டா ரிவைஸ் ஆகிற டேட்டாவை நாம எப்படி நம்புறது? இதுக்கு ஏடிபியோட பிரைவேட் ஜாப்ஸ் டேட்டா எவ்வளவோ மேல். ஆகஸ்ட் மாசம் 54,000 ஜாப்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி இருக்குது. ஸோ ஜாப் மார்க்கெட் வீக் ஆகிட்டே வருது. இன்ஃப்ளேஷன் நினைச்ச அளவுக்கு மேலே போகல. அப்புறம் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு ஃபெட் சேர்மன் பாவலுக்கு ஒரே ப்ரெஷர். இந்த செப்டம்பர் மாச ஃபெட் மீட்டிங்ல கண்டிப்பா 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷ முடிவுக்குள்ள இன்னொரு கட் இருக்கும். வருஷ முடிவுல 3.75 to 4% ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே வருங்கிற எதிர்பார்ப்புலயே ஹவுசிங் மார்க்கெட் ஸ்டாண்ட் ஸ்டில்ல நிக்குது. ஒரு டிபிக்கல் ஹோம் இன்னைக்கு விற்கிறதுக்கு முன்னால மார்க்கெட்ல 43 நாட்கள் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா மேல போறதை நாம இந்த சார்ட்ல பார்க்கலாம். மிட்வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட்ல வீடு விலை மேல போயிட்டு இருக்குது. சவுத் அண்ட் வெஸ்ட்ல பிரைஸ் கீழே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஹவுஸ் பிரைஸும் அதிகம், மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகம். இது ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டியை சிக்னிஃபிகண்டா குறைச்சிருக்குது. ஒரு மீடியன் ஹோமை வச்சிருக்கிறதுக்கான குவாலிஃபைடு இன்கம் $120,000 மேல. ஆனா மீடியன் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் $80,000 தான். இந்த அஃபோர்டபிலிட்டி கேப் 2020க்கு அப்புறம் எவ்வளவு சிக்னிஃபிகண்டா கூடி இருக்குது அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்தாலே இந்த கேப் குறையும். பார்ப்போம். அடுத்து என்விடியா ஏர்னிங்ஸ் 2 வாரத்துக்கு முன்னால தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. மொத்த ரெவென்யூ 46.7 பில்லியன். அதுல டேட்டா சென்டர் ரெவென்யூ மட்டும் 41 பில்லியன். நெட் ப்ராஃபிட் 26 பில்லியன். 57% ப்ராஃபிட் மார்ஜின். என்னடா இப்படி செங்குத்தா மேல போயிட்டு இருக்குதே, ஒரு கட்டத்தில் இது ஸ்லோ ஆகணுமே அப்படின்னு நினைச்சா அடுத்த குவார்டர் கைடன்ஸ் 54 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சைனா ரெவென்யூவை இன்க்ளூட் பண்ணாம. அவங்க 54 பில்லியன் சொன்னா கண்டிப்பா 56 பில்லியன் அது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 55% ப்ராஃபிட் மார்ஜின் அசியூம் பண்ணா நெட் ப்ராஃபிட் 31 பில்லியன் கிட்ட போகணும். இப்போ ஃபார்வர்ட் மல்டிபிள் 40க்கு ஸ்டாக் பிரைஸ் $200 தாண்டணும். நான் கூட இது வருஷ கடைசியில் தான் நடக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அடுத்த குவார்டர் ரிசல்ட்டுக்கு 200 தொட்டுடும் போல. இதுல சைனால அவங்க லேட்டஸ்ட் ஜிபியூ பிளாக்வெல்ல விற்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் இதை கையிலேயே பிடிக்க முடியாது. நேற்று ஆரக்கிள் ரிசல்ட்ஸ் வேற ஒரு ஷாக்கு கொடுத்துச்சு. இது நாள் வரைக்கும் ஸ்டெடியா ரைஸ் ஆகிட்டு இருந்த அவங்க ஆர்பிஓ ரிமைனிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது கான்ட்ராக்ட்ல இருக்கிற வருங்கால ரெவென்யூ, இந்த குவார்டர் 455 பில்லியனுக்கு ஜம்ப் ஆகி இருக்குது. அவங்க பேக்லாக்ல அப்படி ஒரு சடன் உயர்வு. அதுல 300 பில்லியன் ஓப்பன் ஏஐ கான்ட்ராக்ட். அவங்க கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெவென்யூ ப்ரொஜெக்ஷனை பார்த்தா என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் 18 பில்லியன், அப்புறம் 32, 73, 114, 144ன்னு அடுத்த 5 வருஷத்துக்கு பிச்சுக்கிட்டு மேல போறாப்ல. இதெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன். இது ஆக்சுவலா நடக்குமான்னு நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக ஏஐ வளர்ச்சி இப்போதைக்கு ஸ்லோ ஆகுற மாதிரி தெரியல. அடுத்த 5 வருஷம் ஒரு இன்வெஸ்டரா நம்மளை எக்ஸைட்டிங்கா தான் வச்சிருக்க போகுது. ஆனா வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்னு பக்குன்னு தான் இருக்கும். அடுத்த வாரம் கொலராடோவில் ஒரு ஹைக்கிங் ட்ரிப். அங்க 14ers சொல்லப்படுற 14,000 அடி உயர மலை சிகரங்கள் நிறைய இருக்குது. அதுல அட்லீஸ்ட் 2 14er சமிட்டியாவது ரீச் பண்ணணும் அப்படின்னு பிளான். கடந்த 3 மாசமா அதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவுதான் ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த ஹை ஆல்டிடியூடுக்கு ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ட்ரிப். ட்ரிப் போயிட்டு வந்துட்டு என் அனுபவத்தை இங்க ஷேர் பண்றேன். பாய்.